சிந்தித்து வருகிற 23ஆம் தேதி நீங்கள் எல்லாம் இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்து உங்களில் சட்டமன்ற உறுப்பினராக வருகிற 5 ஆண்டுகளுக்கு பணி செய்யும் நல்லதொரு வாய்ப்பை தர வேண்டும். இந்த நேரத்தில் நீங்கள் 5 ஆண்டுகளுக்கு முன்னால் 2021இல் ஸ்டாலின் உங்களிடத்தில் ஓட்டு கேட்டு வருகிற பொழுது என்னவெல்லாம் சொல்லி ஓட்டு கேட்டார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளில் அவர்கள் திமுக ஆட்சிக்கு வந்தால் ஸ்டாலின் முதல்வரானால் எல்லா ஊருக்கும் வந்தார். பேண்ட்டு போட்டு டீ ஷர்ட்லாம் போட்டு கரும்பு தோட்டத்துக்குள்ள சிமெண்ட் ரோடெல்லாம் போட்டு வந்து வாக்குறுதி கொடுத்தார். டீ கடையெல்லாம் போய் கிளாஸ் அப்புறம் அந்த கிளாஸில் டீ குடித்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் அதை ஒரு ட்ராமாவை பண்ணி மக்களிடத்திலே சொல்லி வந்தால் பெட்ரோல் விலை டீசல் விலை குறைக்கப்படும், கேஸ் விலைக்கு மானியம் வழங்கப்படும், நீட் தேர்வு ரத்து செய்யப்படும், அரசு ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டம் தரப்படும், சத்துணவு பணியாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு சம்பளம் உயர்வு செய்து தரப்படும். இப்படி ஏராளமான வாக்குறுதி என்ற தலைப்பில் பொய்களை சொல்லி எல்லா தரப்பு மக்களுடைய ஓட்டுக்களையும் பெற்று 5 ஆண்டு கால ஆட்சி ஸ்டாலினுடைய அரசு முடிவுற்றிருக்கிறது. இந்த நேரத்தில் அதில் நீங்கள் சொன்ன வாக்குறுதியில் ஒரு குறிப்பிட்ட 2-3 வாக்குறுதியை பற்றி உங்களுக்கு நான் சொல்லுவது என்னுடைய கடமை. அவர்கள் சொன்னதில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த வாக்குறுதியாக இன்றைக்கி ஸ்டாலின் நாங்கள் 1,25,00,000 பேருக்கு மாதம் 1000 கொடுக்குறோன்னு சொல்கிறார். ஆனால் அவங்க ஓட்டு கேட்டு வருகிற போது தமிழ்நாட்டில் இருக்கிற 2.5 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 தரப்படும், அத்தனை குடும்ப தலைவிக்கும் 1000 தரப்படும்ன்றது தான் வாக்குறுதி. ஆனால் ஆட்சிக்கு வந்த பின்னால் பாதி பேருக்கு தான் கொடுத்தாங்க, பாதி பேருக்கு கொடுக்கல. இதை அவர்கள் சாதனையாக சொல்ல முடியாது. இப்பவும் மறுபடியும் என்ன சொல்கிறார் ஸ்டாலின், மீண்டும் அவர் முதல்வராக வந்தால் இந்த 1000 2000 தரப்படும் சொல்கிறார். யாருக்கு கொடுக்க போகிறாங்க? ஏற்கனவே 1000 வாங்குபவர்களுக்குத்தான் 2000 கிடைக்கும், புதிதாக வாங்காதவர்களுக்கு கிடைக்காது. காரணம் அவங்க தான் ஏற்கனவே வாங்க தகுதி இல்லை என்று முடிவு செய்யப்பட்ட நபர்கள், குடும்ப தலைவிகள். ஆக அதில் அறிந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் திமுக செய்திருக்கிற ஸ்டாலின் செய்திருக்கிற இந்த மோசடியிலிருந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்மையான உரிமையும் அந்த சலுகையும் கிடைக்க வேண்டும் என்று அத்தனை குடும்ப தலைவிக்கும் மாதந்தோறும் 2000 வழங்க